கரிச்சு வச்சுக்கிட்டு ஏன்டா அழுவுற? பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரையம்பில் ஸ்க்ராம்ப்ளர் 400X. இந்த வண்டி எதுக்குன்னா, ஆல்ரெடி ஸ்பீட் 400 பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்க்ராம்ப்ளர் 400X எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோடுக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 195 mm கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஒரு ரியலி டீசென்ட்டு தான். ஓகே, உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்பளவும் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூவல் மாரி வருது, நல்லாயிருக்கு. ஆனால் சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரில, சவுண்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சீட்டுமே நல்லா குஷனிங்காக நல்லாயிருக்கு கைஸ், நல்லா ஒரு பெரிய சீட்டாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓட்டும் போது தான் தெரியும். இந்த வண்டி இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 400cc சொல்கிறாங்க, ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக 398cc இந்த வண்டி. 398cc விச் ப்ரொடியூஸ் 39.5 bhp பவரும் உங்களுக்கு அப்புறம் 37 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிங்கிள் சிலிண்டர் வண்டி தான் அந்த வண்டி. டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்காகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் 13 லிட்டர் வந்து டீசெண்டான டீசெண்டான கெப்பாசிட்டி தான். ஓகே தான், பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். லாங் ரைட்ஸ் அப்போ மைலேஜும் ஒரு ஆவரேஜாக 25 to 30 தரும். இந்த வண்டி டிஸ்பிளே காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே நீங்கள் ஆன் பண்ணி ஆர்பிஎம் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வருது, நல்லாயிருக்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 180 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு 160 போகும்னு நினைக்கிறேன். 160 போகும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வைசர் வந்து அக்சசரிஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டாக்காக கொடுத்துருந்தா கொஞ்சம் எனக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா வின் பிளாஸ்ட்டுங்கிறது அப்போ தானே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எதனால் லாங் ரைடு ஹைவேல கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகிறப்ப இந்த இது வந்து உங்களுக்கு இதுவும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த ஹேண்ட் கார்டெலாம் வந்து ஸ்டாக்காக கொடுத்துட்றாங்க. ஏன்னா உள்ள வண்டியிலே ஸ்டாக்காக அது இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இது கம்மி பண்ணிட்டு இது வேணால் கொடுத்துருக்கலாம். வைசர் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டும் உங்களுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஹசார் லைட்டும் வருது இந்த வண்டியில், அதுவுமே நல்ல விஷயம் தான். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து 43 mm யூஎஸ்டி ஃபோக்கு, அப்சைட் டவுன் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கே தெரியும் அப்சைட் டவுன் ஃபோக்கு எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான், மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அது வயசில் ஓகே தான், சஸ்பென்ஷன் வைஸில் ஓகே. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு வந்து 320 வருது. 320க்கு ஒர்த்தாக இருக்குமான்னு நான் ஓட்டிட்டு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா வண்டிலையும் வர மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சேம் தான் எல்லாமே. டைலைட் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எல்இடி யூ மாரி வருது, நல்லாயிருக்கு. எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, டயருமே நல்லா பெரிய டயராக தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 கிலோ வரும். 185 கிலோ மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆஃப் ரோட் வண்டி, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், அது ஒன்று. அப்புறம் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 835 mm, கொஞ்சம் ஹைட்டு தான். கொஞ்சம் ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்காங்க. இந்த மந்த்துக்கு ஆஃபர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸார் ஹெல்மெட்டு ஒன்று ஆஃப் சைஸில் வந்து ஃப்ரீயாக வருமா. அப்புறம் அக்சசரிஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணி தருவாங்கன்னா, அதெல்லாம் இந்த ஷோரூமில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நான் எங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, தஞ்சாவூரில் ட்ரைம் ஷோரூமு. உங்களுக்கு கூகுளில் போட்டாலே வந்துடும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தஞ்சாவூர்லேருந்து யாரும் வீடியோ பார்க்குறதா இருந்தால். ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போடுறதுக்கான போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டு மொபைல் ஹோல்டரில் தானே வைக்க முடியும், வேறு எங்கேயும் வைக்க முடியாதுல்ல. இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுத்து டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கைஸ், இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் பைப் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் கனெக்ட் ஆகி அப்படியே பைப்பு கொடுத்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு டியூவல் இதில் கொடுத்துருக்காங்க. சவுண்டு வேணால் கேளுங்க. சவுண்டு சூப்பராக இருக்குது கைஸ். நான் இங்கே ஸ்லோவாக காமிக்கிறேன், வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டு எப்படா இருக்குது. கொதிக்குதா கைஸ்? இப்போ நம்ம இந்த வண்டியை எடுத்தாச்சு, பார்த்துருப்பீங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கம்ஃபர்ட் வைஸில் அப்ரைட்டாக கொடுக்கல, ஹேண்டில் பாரு கொஞ்சம் இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்துருக்கிறது தான் அப்ரைட்டாக இருக்குது. சீட் ஹைட்டாக கொடுத்துட்டு ஹேண்டில் பார் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பீடை பற்றி அதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரில. ஆனால் அந்தளவுக்கு பவராக இருக்க மாதிரி எனக்கு தெரில 390 அளவுக்கு. ஏன்னா 400cc 390ல் வந்து இதே இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும், ஏன்னா அது வெயிட்டு கம்மி. ஆனால் அதே பவர் அதே சிசியில் இருக்க வண்டி வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவாக இல்லை, கொஞ்சம் லீனியராக இருக்குது. அது பார்த்துக்கலாம் வாங்க, இப்போ நமக்கு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த வண்டி இப்போ வெயிட் பண்ணு,
இந்த வண்டி இப்போ 0 to 60 எத்தனை செகண்ட்ஸில் அட்டன் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. சைடு மிரர் தான் கரெக்டாக வச்சுப்போம். 3, 2, 1. சொதப்பிருச்சுடா கைஸ். பார்த்தீங்களா வீலியாச்சு வண்டி டக்குன்னு பாப்பாயிருச்சு. எனக்கே லைட்டாக பயம் வந்துருச்சு. அது ஸ்மூத்தாக எடுத்துருக்கணும்னா வெயிட் பண்ணுங்க. நானே ஒரு செகண்டில் பயந்துட்டேன் கைஸ். பாருங்கள் 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1. கைஸ் எனக்கு கரெக்டாக பண்ண முடியல 0 to 60 எவ்வளோ போகுதுன்ட்டு, எவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்ட்டு. ஏன்னா இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்குது. டாப் ஸ்பீட் போடுறேன். ஒவ்வொரு கீருக்கும் எப்படி எவ்வளோ போகுதுன்னு போடுறேன் பாருங்கள். ஆர்பிஎம் உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஃபஸ்ட்டு கீரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 போகுது. செகண்ட் கீரில் உங்களுக்கு 70. தேர்ட் கீரில் வந்து உங்களுக்கு 90. ஃபோர்த் கீரில் 120. குயிக் ஷிஃப்டர் தரல, அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பார்த்தீங்களா சொன்னல 0 to 60 கண்டினியூஸாக அடிக்க முடியல. டிராஃபிக் ஆகி பஸ்ஸுக்காரங்க அது வந்துட்டு போகிறாங்க. அதனால் டாப் ஸ்பீடே இப்போ பாருங்கள் இதாகிடுச்சு நமக்கு. இப்போ வண்டி கொஞ்சம் ஒரு 4000 ஆர்பிஎம்க்கு மேலே சீரிடுது. இப்போ திருப்பி தேடிக்கிலேருந்து நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். இங்கே எல்லா பக்கமும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. பிரேக்கிங் டெஸ்ட் பார்ப்போம் வாங்க. நான் 100ல் போகிறேன். டீசெண்டாக தான் இருக்குது. ஏன்னா பேக் பிரேக்கும் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் நல்லா இருக்குது. ஆனால் பேக் பிரேக் தான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமானது. ஃப்ரண்ட் பிரேக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இது டெஸ்ட் ட்ரைவ் வண்டிங்கிறனால அப்படி இருக்கும். புது வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஒரு லாங் ரைடுக்கு வண்டி சவுண்டெல்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். 60ல் ஒரு 150 போயிடுச்சு. 160 போதான்னு பார்ப்போம். 160 போக மாட்டேங்குது. பார்த்தீங்களா 150லே தான் நிற்கிது ப்ளீஸ். வண்டிலாம் பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலு. ஆனால் 150க்கு மேலே போக மாட்டேங்குது. ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கீர்ஸ் குவாலிட்டியுமே பக்காவாக இருக்குது. பிரேக்கிங் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஏன்டா அழுவுற திருப்பி? லவ் ஃபெயிலியரா? வண்டி ஸ்பீடா? தம்ப்நெயிலுக்கு ஏதாவது ஃபோட்டோ எடுப்போம் பாருங்க. இந்த வண்டியோட லுக்கை இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலாக தான் இருக்குது. வேறு லெவல்னால் பெருசாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. வண்டியோட லுக்கு கலரு எல்லாமே நல்லாயிருக்கு. அங்கே நிப்பாட்டிப்போம். வண்டி செகண்ட் கீர்லேருந்து எடுத்தாலும் போதுரா. ஆமாம் எந்திரிச்சு நின்று ஓட்டி பார்ப்போம். ஆஃப் ரோடுக்கு ஆஃப் ரோடே பண்ணி பார்ப்போமா கைஸ்? உண்மையிலே பயமாக இருக்குது. எந்திரிச்சு நிற்கும் போது வண்டி தூக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? டே ஆஃப் ரோடு எங்கேயாவது வருதான்னு பாரு. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் எனக்கு தெரியாமல் போகக்கூடாதுல்ல. நம்பிக்கிட்டு பார்க்குற இடத்துல ட்ரை பண்ணுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆஃப் ரோடு இங்கேயா இருக்குது? அதுவும் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது வேணாம்ல, அதுக்கு அங்கேயே போகலாம்ல. இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா வேலை செய்யுது. எந்த ஸ்பீட் பிரேக்லேயும் தட்டலை. இது ஆஃப் ரோடு இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டோம் நாங்கள். சும்மா போய் பார்க்குறோம். அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லைரா. இமாலயன் அளவுக்கு சாஃப்டாக இல்லை ஆஃப் ரோடில். எந்திரிச்சு நின்று ஓட்டம் நல்லா இருக்கண்ணா. உள்ளே போய் பார்ப்போமா? அந்த மலையில் ஏற்றி பார்ப்போமா? இதுக்கு மேலே எங்கேயும் எதுவும் போட வேணாம். இதுக்கு மேலே போக முடியும். வண்டி ரேடியேட்டர் ஃபேனில் ஆனில் இருக்குது. இப்போ ஹைட்டுக்கு தாண்டா தலைவலி. உட்கார்றா
ஒரு பள்ளத்தில் வச்சுக்கிட்டு வண்டியை காலில் நம்ம கீழே வச்சோம்னா ரொம்ப தலைவலி. உட்காரு திருப்பி போயிடலாம். இந்த இடத்துலலாம் ஓட்டவே கூடாது. ஆனால் வண்டியில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, ட்ராபேக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல் கொடுக்கல ஆஃப் ரோடுக்கு. அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். நான் ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துட்டு ஒரு டியூப்லெஸ் கொடுத்துருந்தா பக்காவாக இருந்திருக்கும். டியூப்பு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க உட்காரு வண்டியில் வீலிங் அடிச்சு பார்ப்போமா கைஸ்? பார்க்குறீங்களா? ரெடியா? நீ பயப்படுறியா ராக்கண்ணா? என்னடா சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்த? ஏன் பயமா இருக்கா? சாரிடா. டயர் என்ன எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க மாட்டேங்குதுடா அவனு. ஏன் தெரியல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராகவே இருக்குது. நம்ம த்ராட்டில் நல்லா கொடுத்துடக்கூடாது. லைட்டாக அப்படி கொஞ்சம் வேகமாக கொடுத்துட்டாலே வண்டியோட புல்லிங் ரொம்ப நம்மளை பாதிச்சிரும். அதனால் ஷட்டிலாகவே கொடுங்க. சாரி ப்ரோ, காரன் இடிச்சிருப்பேன். சாரி ப்ரோ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நான் உங்களை நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஷோரூம் கிட்டே வந்தாச்சு நம்ம. சாரிடா நான் அந்தளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லைடா. இப்போ நான் எந்த அளவுக்கு மோசமானவன் இல்லைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஓட்ட கேட்டான். அவனை ஏமாற்றிட்டு நான் போகிறதுக்கெலாம் நான் அந்தளவுக்கு நல்லவன் இல்லை. நான் ஏன் இப்போ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வளைஞ்சேன்னா, அங்கே வளைஞ்சி அவன் நேராக போய் அங்கே ஷோரூம் கிட்டே வந்துடுச்சு. கொஞ்சம் ஓட்டுவானேன்னு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஏன்னா ஓகே கைஸ், நான் அவங்க ஓட்டட்டும், நான் இறங்கிடுறேன். ரேடியேட்டர் ஃபேன் சவுண்டு கேட்குதா? உட்காரு ப்ரோ, வா ப்ரோ, உட்காரு ப்ரோ. நான் பில்லினா சரி உட்காரு ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட வார்த்தையில் திட்டுறான் என்ன, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம. எதுக்காக என்ன திட்டுறான்னா, இவனை காலேஜ் போக விடாமல் நான் இப்படி பிடிச்சி வீடியோ எடுக்க கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் போகலங்கிறத அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். கைஸ் உண்மையிலே சொல்கிறேன், சவுண்டு வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணும் போது, பில்லியனாக உட்காரும் போது தான் அந்த எக்ஸாஸ்ட் நேராக சவுண்டு கேட்குது. ஏண்டா பின்னாடி உட்காந்தது தான் சவுண்டு கேட்குது. வண்டி வேறு மாரி தான் கைஸ். பையன் ரொம்ப தடுமாறுறான். அப்படியே போவேன்டா வளைச்சி. 60 கீரை போட்டு 80 60 70 போயிட்டுருக்கான் பாருங்கள், தெரியுதா? ஓட்டினா இவனை மாரி தான் ஓட்டணும், அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும். என்னமாரி ஓட்டாதீங்க. நான் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ண தான் அப்படி ஓட்டினேன். மற்றபடி நானும் நல்லா தான் ஓட்டுவேன், இவனோட சூப்பராகவே ஓட்டுவேன். ஏன்னா இவனுக்கு ஓட்ட சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் இறங்கிக்கிறேன், நீயே ஏற்றிடு. பாருங்க கைஸ், இவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி மேலே ஏற்றிட்டான். இப்போ கேட்போம் வாங்க, கமெண்ட்டு கேட்போம். எப்படிரா இருக்கு உனக்கு? 450 பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கா? எது பிடிச்ச? ஹிமாலயன் பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாடல் பிடிச்சிருக்கா? என்ன ப்ரோ கோச்சிட்டியா ப்ரோ? சரி ஓகே கைஸ், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் காலேஜில் விடலன்ட்டு. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகே கைஸ், பாய்.